ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா த வே ஆஃப் த வேர்ல்டு. இதை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கான்க்ரேவ். இது வந்து ஃபஸ்ட்டு லண்டன் இன்ஃபீல்ட்ஸ் லிங்கன்ஸ் இன்ஃபீல்ட் லண்டனில் வந்து 1700 வந்து ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஸோ த வே ஆஃப் த வேர்ல்டு, அப்புறம் வந்து இந்த வில்லியம் கான்க்ரேவ், இந்த 1700 இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஈஸியாக ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் மேக்ஸிமம் நம்மளோட எல்லா எக்ஸாம்லேயும் டிஆர்பியாக இருக்கட்டும், நெட் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து க்ரனாலஜிக்கல் ஆர்டர் வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஈஸி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வே ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றது உருண்டையாக இருக்கும். அந்த உருண்டை நம்ம பப்ளிஷ் ஆனதும் 1700 அப்படின்றப்போ 2 முட்டை வருது. ஸோ இந்த உருண்டையோட அந்த 1700ஓட 2 ஜீரோவை நம்ம வேர்ல்டு கூட கம்பேர் பண்ணி ஓகே வே ஆஃப் த வேர்ல்டுன்னு வந்துட்டாலே 1700 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது போக வில்லியம் கான்க்ரேவும் டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகுறதுனால வே ஆஃப் த வேர்ல்டும் டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டபிள்யூ ப்ளஸ் வேர்ல்டு உருண்டை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வே ஆஃப் த வேர்ல்டு வில்லியம் கான்க்ரேவ் 1700 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் லிங்கன் செல்ஃபில் லண்டனில் தான் வந்து இது ஃபஸ்ட்டு ப்ரீமியர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ரெஸ்டரேஷன் காமெடின்னு அவங்க இப்போ இருக்கிற கிரிட்டிக்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதோட கேரக்டர்ஸை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கதையில் என்னென்ன சொல்கிறாங்கன்றதை வந்து பார்த்துருவோம். இது வந்து ஒரு காதல் கதையை வந்து மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. லண்டனில் இருக்கிற உயர் வர்க்கத்தோட உயர் சமூகத்தினோட சிக்கலான காதல் உறவுகளை பற்றியும் ப்ளஸ் வந்து அந்த சமூக சூழ்ச்சிகள்லையும் என்னென்ன சொல்கிறாங்கன்றதையும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட வெல்த்தினஸ், அப்புறம் அவங்களோட அந்தஸ்து, அவங்களோட புகழை வந்து எப்படி தேடுறாங்க, அதில் எப்படி கவனம் செலுத்துகிறாங்கன்றதையும் ப்ளஸ் காதல் திருமணத்தில் இருக்கிற வஞ்சகம், ஒழுக்க நெறி, ப்ளஸ் வந்து உயர் சமூகத்தோட மேம்பாடு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கருப்பொருளை கொண்டு இந்த நாடகத்தை வந்து சொல்லியிருக்காரு நம்ம வில்லியம் கான்க்ரேவ். அதுதான் இந்த நாடகமும் வந்து ஆராயுதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரக்டரோட பார்த்துடலாம். அந்த கேரக்டரில் ஃபஸ்ட்டு வந்து 2 மெயின் கேரக்டர் வராங்க. ஒன்று வந்து மிரபிள், இன்னொன்று வந்து மெலமெண்ட். இவங்க தான் வந்து ப்ரொட்டகானிஸ்ட். ஸோ இவங்க வந்து மிரபிள் வந்து என்னென்னா லேடி விஷ்ஃபோர்ட் வந்து மெலமெண்ட்டுக்கு வந்து ஆன்ட்டி. சரிங்களா? அந்த ஆன்ட்டி வந்து என்ன பிளான் பண்ணுவான்னா, அவளோட சொத்து உள்ளே இருக்கணுன்றதுக்காக மெலமெண்ட்டை வந்து சார் விட்ஃபில்க்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாள். சார் விட்ஃபில் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடி விஷ்ஃபோர்ட்டோட நெஃப்யூன்னா அவங்களுக்கு தெரியும்ல, மருமகன்னு சொல்லலாம், அக்கா மகன், அண்ணன் மகன், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா மெலமெண்ட்டை, ஸோ நம்மளோட சொத்து எல்லாமே நமக்குள்ளே இருக்குன்றது இவளோட பிளான். பட் இவளுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசைனா, இவள் விடோவாக இருக்கா லேடி விஷ்ஃபோர்ட்டு. இவன் வந்து வெல்த்தியாக இருக்கிற சார் ரோலாண்டை வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான். சார் ரோலாண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிரபிளோட அங்கிள். மிரபிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெலமெண்ட்டோட லவ்வர். சரியா? அப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த கேரக்டர்ஸ்குள்ளே மிஸ்டர் ஃபெய்னால் வராங்க. மிஸ்டர் ஃபெய்னால் வந்து மிஸ்ஸஸ் மார்வுட் கூட சீக்ரெட் அஃபேர் வச்சுருப்பாங்க. ஆனால் மிஸ்டர் ஃபெய்னாலுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும். மிஸ்ஸஸ் ஃபெய்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடி விஷ்ஃபோர்ட்டோட டாட்டர். லேடி விஷ்ஃபோர்ட்டோட டாட்டர் மிஸ்ஸஸ் ஃபெய்னாலும் சீக்ரெட் அஃபேர் வச்சுருப்பாங்க. யாரு கூடனா, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா மெலமெண்ட்டோட லவ்வர் மிரபிள் கூட. என்ன கொடுமை பார்த்தீங்களா? அஃபேர் இல்லீகல் அஃபேர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரபிளோட சர்வெண்ட்டு வந்து வெயிட்வெல்னு ஒருத்தன் இருப்பான். அந்த வெயிட்வெல் வந்து ஃபாய்பிளை வந்து மேரேஜ் பண்ணிக்குவான். ஃபாய்பிள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடி விஷ்ஃபோர்ட்டோட சர்வெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்வெல் இருக்காங்களா, வெயிட்வெல் தான் சார் ரோலாண்டாக வந்து டிஸ்கைஸ் ஆவான். இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும் கதையில். அது என்னன்றதை நான் கதையில் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து டோட்டலாக வந்து 5 ஆக்ட்ஸ் இருக்குது. இந்த 5 ஆக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆக்ட் வந்து எங்கே நடக்குதுன்னா சாக்லேட் ஹவுஸில் நடக்குது. சாக்லேட் ஹவுஸில் யார் யார் இருக்காங்கன்னா மிரபிள் அண்ட் ஃபைனால் 2 பேரும் வந்து கார்ட்ஸ் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஃபுட்மேன் வந்து வரான். ஃபுட்மேன் அப்படின்னா வந்து வேலையாள்னு சொல்லலாம். ஸோ அந்த வேலையால் ஒரு மெசேஜ் வந்து கொண்டு வரான். என்ன மெசேஜ்னால், இந்த மாதிரி மிரபிள்கிட்ட வந்து சொல்கிறான், வெயிட்வெல் மிரபிளோட மேல் சர்வெண்ட்டும் அண்ட் ஃபாய்பிள் லேடி விஷ்ஃபோர்ட்டோட ஃபீமேல் சர்வெண்ட்டும் மேரேஜ் வந்து இந்த மார்னிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறான். உடனே மிரபிள் வந்து ஃபைனல் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் வந்து மெலமெண்ட்டை லவ் பண்ணுறேன், அவனை மேரேஜ் பண்ண போகிறேன்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறான். இதுக்கிடையில் வந்து விட்வுட் அண்ட்
பெட்லேண்ட் இவங்க வந்து அப்பீர் ஆகுறாங்க. ஸோ வந்து மிரபிள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஷுட் லேடி மிரபிள் இஸ் இன்ஃபார்ம் தட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லேடி விஷ்ஃபோர்ட்டை மேரேஜ் பண்ண சொல்லு. மேரேஜ் பண்ணிட்டா அப்படின்னா அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட பவுண்ட் 6000 பவுண்ட் வந்து இதாகிடும். லேடி விஷ்ஃபோர்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவள் வந்து கிட்டத்தட்ட 6000 பவுண்டை வந்து லூஸ் பண்ணிடுவா அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறான். என் மிலமெண்ட் வந்து அதே மாதிரி மிலமெண்ட் வந்து மிரபிளை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா லேடி விஷ்ஃபோர்ட்டோட கன்சர்ன் இல்லாமல் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. இதுதான் வந்து ஆக்ட் 1. இப்போ வந்து ஆக்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா சென்ட் ஜேம்ஸ் பார்க்கில் வந்து நடக்குது. இந்த சென்ட் ஜேம்ஸ் பார்க்கில் யார் யார் இருக்காங்கன்னா மிஸ்ஸஸ் ஃபைனால் அண்ட் மிஸ்ஸஸ் மார்வுட். அவங்க வந்து 2 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஆண்கள் மீது இருக்கிற வெறுப்பை வந்து அவங்களுக்குள்ளே பேசி கொட்டிக்கிறாங்க. அப்போ வந்து ஃபைனல் வந்து அப்பீர் ஆகுறாங்க. அவங்க வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க மிஸ்ஸஸ் மார்வுட்டை. ஏன்னா மிஸ்ஸஸ் மார்வுட் வந்து அஃபையர் வச்சுருக்கான், இல்லீகல் அஃபையர் வச்சுருக்கான். யாரு கூடனா ஓகே, இப்போ வந்து யார் கூட அஃபையர் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரபிள் கூட. ஸோ இது வந்து மீன்வைல் மிஸ்ஸஸ் ஃபைனாலும் வந்து மிரபிளோட ஃபார்மல் லவ் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிரபிள் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து ஹேட் பண்ணுறது இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லேடி விஷ்ஃபோர்ட்டை எப்படியாவது நம்ம வந்து மிரபிள் மிலமெண்ட் கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றத ஒரு சதி திட்டத்தை வந்து தீட்டுறாங்க. அப்போ வந்து மிலமெண்ட் வந்து அப்பீர் ஆகுறான். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்டர்டே நைட் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து இங்கே ஷேர் பண்ணுறாங்க. என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, மிரபிள் வந்து லேடி விஷ்ஃபோர்ட்டால் எப்படி எதிர்கொள்ளப்பட்டான்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் ஏற்பட்ட கோபத்தில் தனக்கு வந்து தெளிவற்ற யோசனை இருக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து அதனால் இந்த திட்டத்தில் வந்து எனக்கு வந்து அதிருப்தியாக இருக்குது அப்படின்றத மிரபிளிடம் யார் வந்து சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஃபைனல் வந்து சொல்லிகிட்ருக்கா. இப்போ வந்து மெய்டு வந்து அப்பீர் ஆகுறாங்க. மெய்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிரபிள் வந்து அந்த திட்டத்தில் அவர்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து நினைவூட்டுறான். நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் வந்து இந்த திட்டத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்றத சொல்கிறாங்க. யார்? மிரபிள். இப்போ வந்து ஆக்ட் 3, 4, 5 இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா லேடி விஷ்ஃபோர்ட்டோட அவங்க வீட்டில் தான் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆக்ட் 3 வந்து பார்த்துடலாம். ஆக்ட் 3 லேடி விஷ்ஃபோர்ட் வீட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்ன பிளான்னா, இங்கே வந்து மிரபிள் வந்து தன்னோட சொத்தை இழக்க வேணும் அப்படின்றதுக்காக அவனோட மாமா சர் ரோலாண்ட் இருக்கான்ல, அவனை வந்து ஃபாய்பில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக லேடி விஷ்ஃபோர்ட்டை வந்து இது பண்ணுறான், ஊக்குவிச்சிட்ருக்கான். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சர் ரோலாண்ட் வந்து டிஸ்கைஸ் ஆகிடுறாங்க. யார் மாதிரினா வெயிட்ஃபெல் மாதிரி டிஸ்கைஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க இருக்காங்கள லேடி விஷ்ஃபோர்ட்டை ஒரு திருமணத்திற்கு சிக்க வைக்கிறது தான் அவங்களோட பிளானே. ஆனால் அந்த திருமணம் 2 பேரோட மனசு ப்ளஸ் அவங்களோட ஆதரவோடு தான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு சமூக அவமானமாக இருக்கும் அப்படின்றது அவங்களோட பிளானு. ஸோ வெயிட்ஃபெல் யாரோட மெய்டு? லேடி விஷ்ஃபோர்ட்டோட மெய்டு. ஸோ லேடி விஷ்ஃபோர்ட் வந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ லேடி விஷ்ஃபோர்ட் இந்த திருமணத்திற்கு வந்து சம்மதிச்சாங்கன்னா அப்படின்னா இந்த சங்கடமான சூழ்நிலையிலிருந்து அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதாக யார் சொல்லுவாங்கன்னா மிரபிள் வந்து சொல்கிறான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸஸ் ஃபைனால் இந்த திட்டம் பற்றி ஒரு ஃபாய்பிளோட விவாதிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மார்வுட் வந்து கேட்டுடுறாங்க. கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டர் ஃபைனால் வந்து இருக்கான்ல, மிஸ்டர் ஃபைனால் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனால் இவங்க எல்லாருமே அவங்களோட அதாவது ஏற்கனவே வந்து இல்லீகல் அஃபேர் வந்து வச்சுருக்கான். யார்? மிரபிள் வந்து மிஸ்ஸஸ் ஃபைனால் கூட இல்லீகல் அஃபேர் வச்சுருக்கான் இல்லையா? அந்த இல்லீகல் அஃபேர் வச்சதுக்காக இவனோட பணம் எல்லாமே வந்து திருப்பி வந்து கொடுத்துட்டு மிஸ்ஸஸ் ஃபைனால் அண்ட் மிஸ்டர் ஃபைனால் இவங்க எல்லாருமே எல்லா பணத்தையும் வந்து தூக்கிட்டு மிஸ்ஸஸ் ஃபைனால் கூட
ஓடி போகிறது தான் சாரி மிஸ்ஸஸ் மார்வுட் கூட ஓடி போகிறது தான் மிஸ்டர் ஃபைனாலோட பிளான். அதாவது கரெக்டாக சொல்லிடுறேன், ப்ளீஸ் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மிஸ்டர் ஃபைனால் இருக்கான் இல்லையா, மிஸ்ஸஸ் ஃபைனாலோட ஹஸ்பண்டு, அவன் வந்து இல்லீகல் அஃபேர் வச்சுருக்கான் யாரு கூட, மிஸ்ஸஸ் மார்வெட் கூட. அந்த மிஸ்ஸஸ் மார்வெட் கூட எல்லா பணத்தையும் ஆட்டையை போட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது, இல்லீகல் அஃபேர் கூட எஸ்கேப் ஆகுறது தான் அவனோட பிளானு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 4. ஆக்ட் 4 வந்து சேம் லேடி விஸ்போர்ட்டோட இதில் தான் வந்து நடக்குது. இந்த இடத்துல மிரபிள் அண்ட் மில்லாமெண்ட் 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களோட லவ்வில். ஸோ அவங்க வந்து அவங்களோட மேரேஜை பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது ஏற்கனவே இவங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா, இந்த மாதிரி எல்லா நிபந்தனைகளையும் பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது ஏற்கனவே இவன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணனால ஏற்கனவே மில்லமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான் அவளோட ப்ரப்போசலை. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் அவங்களுக்கு இடையில் இருக்கிற ஆழமான உணர்வை வந்து இந்த விஷயம் வந்து காட்டுது. தே ப்ரப்போஸ் டு ஈச் அதர். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே முந்தைய உறவில் வந்து இருந்ததுனால கிட்டத்தட்ட இது வந்து சம்மதத்துக்கு தான் அறிகுறி. ஸோ மில்லமெண்ட்டும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ வந்து கண்ட்ரி சைடில் இருந்து ஒரு கேரக்டர் வந்து வருது. இப்போ வந்து மில்லமெண்ட் வந்து என்ன சொல்கிறான்னா, லேடி விஸ்பர் ஷுட் மேரி விட் அப்படின்றத சொல்கிறான். இப்போ கண்ட்ரி சைட்லேருந்து ஒருத்தன் வரான். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட லேடி விஸ்போர்ட்டோட மருமையன்னு சொன்னேன்ல கேரக்டரில், அவங்க தான் சர் வில்ஃபுல் விட்வுட். இவங்கள வந்து மில்லமெண்ட்டை திருமணம் செஞ்சு வைக்கணுன்றதான் லேடி விஸ்போர்ட்டோட பிளான் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து அப்பியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்த வந்து 2 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து சர் ரோலாண்ட் யார், சர் விட்ஃபுல்லாக இருக்கிற டிஸ்கைஸ் ஆகிருக்கிற சர் ரோலாண்ட் இந்த சதித்திட்டம் பற்றி ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுறான். ஒரு லெட்டரையும் வந்து லேடி விஸ்போர்ட்டுக்கு வந்து கிடைக்குது. இந்த லெட்டர் வந்து சர் ரோலாண்ட் வந்து அதை வாங்கி அவங்க திருமணத்தை வந்து சீர்குலைக்கணும் அப்படின்றத மிராபிளோட வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து சர் ரோலாண்ட் ஒரு திருமண ஒப்பந்தத்தை கொண்டு வந்து லேடி விஸ்போர்ட்டை அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. லேடி விஸ்போர்ட்டை இந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ண வைக்கிறது தான் இவங்களோட சதி திட்டமே. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ட் 5 வந்து லேடி விஸ்போர்ட்டோட இதில் தான் வந்து நடக்குது. லேடி விஸ்போர்ட் வந்து இந்த சதியை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சோடனே மிஸ்டர் ஃபைனால் அப்புறம் வெயிட்வெல் அவங்க 2 பேரையும் வந்து கைது செய்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிஸ்ஸஸ் ஃபைனால் அப்புறம் வந்து மிரபிள் உடனான முந்தைய அந்த இல்லீகல் அஃபேர் இருக்குல்ல, இப்போ வந்து எல்லாத்துக்குமே பொது வெளியில் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாய்பிள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்து லேடி விஸ்போர்ட் அண்ட் வந்து மார்வுட் இவங்க 2 பேரும் அப்பியர் ஆகி அந்த இவங்க என்ன சதி பண்ணாங்களோ அதை வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வெளியே கொண்டு வந்ததுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஃபைனால் வந்து அப்பியர் ஆகி அப்புறம் மிஸ்ஸஸ் ஃபைனால் இதுக்கு முன்னாடி இருந்த உறவு இருக்குல்ல மில்லமெண்ட் கூட, அது வந்து தன்னோட அது இருந்தனால அதெல்லாம் வந்து ஓகே, என்னை வந்து திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பயன்படுத்தி லேடி விஸ்போர்ட்டை வந்து மிரட்டுறாங்க. அப்போ வந்து இப்போ லேடி விஸ்போர்ட் கண்டிப்பாக மிரபிள் வந்து மில்லமெண்ட் வந்து மிரபிளை கல்யாணமே பண்ணக்கூடாதுன்றதுல லேடி விஸ்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட சொத்து வந்து போகக்கூடாதுன்றதுக்காக வெளியே. ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட சொத்தை எனக்கே வந்து மாற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. தன்னோட செல்வத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றணுன்றதுக்காக இந்த திருமணத்தை வந்து சம்மதிச்சா மிரபிளை வந்து நான் வந்து கொடுக்குறேன், மிரபிளுக்கு வந்து நான் கொடுக்குறேன்றதை லேடி விஸ்போர்ட் வந்து சொல்கிறான். லேடி விஸ்போர்ட் சொன்னதுக்கப்புறம் மிரபிள் வந்து வெயிட்வெல்ல வந்து கூப்பிடுறாங்க. வெயிட்வெல்ல வந்து கூப்பிட்டுட்டு அவங்க வந்து மிஸ்டர் ஃபைனால் அவங்களோட ஃபைனால் இருக்காங்கள்ல அவங்களோட திருமணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் மிஸ்ஸஸ் ஃபைனால் வந்து தன்னோட சொத்து அனைத்தையுமே நம்பிக்கை பெற்ற ஒரு மிரபிளுக்கு வந்து கூறியிருக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே இல்லீகல் அஃபேரில் இருந்தாங்க. யார் மிஸ்ஸஸ் ஃபைனாலும் மிரபிளும் வந்து இல்லீகல் அஃபேரில் இருந்தனால ஃபைனால் என்ன பண்ணிட்டான், அந்த இல்லீகல் அஃபேரோட இருக்கிற மோகத்தில் மிரபிளுக்கு வந்து எல்லா சொத்தையுமே வந்து எழுதி வச்சிட்டான். அதை வந்து இப்போ எல்லா கேரக்டர் முன்னாடியும் காமிச்சிட்டாங்க. காமிச்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு மிரட்டல் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மிரட்டல் முயற்சியை வந்து முறியடிக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ்
இதுக்கப்புறம் மிரபிள் வந்து மிஸ்ஸஸ் ஃபைனாலோட சொத்து எல்லாத்தையுமே மீண்டும் அவளோட பேரில் எழுதி வச்சு அவளுக்கு வந்து கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் லேடி விஷ்ஃபோர்ட்ட இருந்த பவுண்டு 12,000 அது எல்லாமே வந்து ஒரு பரம்பரை சொத்து எல்லாமே அவன் கைக்கு வந்துருச்சு. ஏன்னா இல்லீகல் அஃபேர் மிலாமெண்ட்டை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிரபிள் வந்து இல்லீகல் அஃபேர் வச்சுருந்தான். யாரு கூட? மிஸ்ஸஸ் ஃபைனால் கூட. அவள் அந்த டைமில் இவனுக்கு சொத்தை மாற்றி எழுதி வச்சுருந்தான். அந்த சொத்தை எல்லாத்தையும் திரும்பியும் மிரபிள் வந்து ஃபைனால் பேருக்கே மாற்றி எழுதுனனால இப்போ அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் கட் ஆகிட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்க போகிறான் மிரபிள் மெலமெண்ட் கூட. ஸோ ஃப்ரீயாக 12,000 பவுண்ட்ஸோட அந்த லேடி விஷ்ஃபோர்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிற மெலமெண்ட்டோட 12,000 பவுண்ட்ஸோட ஃப்ரீயாக வந்து நம்மால் கல்யாணம் பண்ணி சுதந்திரமாக கல்யாணம் பண்ண போகிறான். இதுதான் வந்து கதை. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். த வே ஆஃப் த வேர்ல்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ கைஸ்.